அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 தடவை சொல்லுங்க நல்லா. பைபிளில் ஆண்டவர் சிலருக்கு அற்புதம் செய்கிறார், சிலருக்கு அடையாளத்தை செய்கிறார். சில காரியத்தை ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அந்த அற்புதத்தையே அடையாளமாக்கிறார், அல்லது அடையாளத்தை செஞ்சு அதை பிற்காலங்களின் அற்புதமாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. காலையில் படித்த ரோமரில் ஆதாம் பிந்தி வருகிறவருக்கு முன் அடையாளமாக இருந்தான். என்னவாக இருந்தான்? ஒரு அடையாளம், மாற்றி அமைக்கிற அடையாளமாக ஆதாம் இருந்தான். இந்த மாதிரி பைபிளில் நிறைய அற்புதங்களையே ஆண்டவர் அடையாளமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அற்புதத்தையே கர்த்தர் அடையாளமாகி இருக்கிறாரு? நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, செங்கடலை கர்த்தர் பிளந்தார். ஆமாம், பிளந்தார். எதுக்கு? அது ஜனங்களை அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு. அதுக்கு பின்னால் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. என்னது? செங்கடலை பிளந்தது அந்த நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்படி, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாக கர்த்தர் செங்கடலை என்ன பண்ணார்னா பிளந்தார். இது நமக்கு விளங்காது, இது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தது செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அங்கே பைபிள் சொல்லுது, செங்கடலை பிளந்தது எதுக்கு தெரியுமா? அவர்களெல்லாம் அந்த தண்ணி 2 பக்கமும் தண்ணி நடுவில் கடந்து போகும்போது அதுவே அவர்களுக்கு ஞானஸ்நானமாக என்ன பண்ணிச்சு? மாறிச்சுன்னு சொல்கிறார். ஆமே ஆமே. அது அடையாளம். அது என்னது? அது பிளந்தது அற்புதம். ஞானஸ்நானம் என்பது அவர்களுக்கு அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. வானத்தில் மன்னா வந்து விழுந்துச்சு, அது அற்புதம். அது அற்புதம். மன்னா விழுந்தது அற்புதம். ஆனால் அந்த மன்னா விழும்போது சொன்னார், இது அப்பம், இதில் அப்பா சுட்டு சாப்பிட்றீங்க, ஆனால் இன்னொரு ஜீவ அப்பம் பின்னால் என்ன செய்ய போகுது என்றால் வரப்போகுது. இயேசு வந்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அந்த மன்னா இயேசுவுக்கு பின் அடையாளமாக இருந்துச்சு. இப்படி நிறைய அற்புதங்களை ஆண்டவர் பைபிளில் என்னவா ஆக்கி வச்சிருக்காருன்னா அடையாளமாக்கி இருக்கிறார். யோனாவை மீன் மிழுங்கினது அற்புதம், கரையில் கொண்டு போய் கக்குனது அற்புதம். ஆனால் யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது. இயேசு கிறிஸ்து பின்னாக சிலுவையிலே பூமியின் வயிற்றில் இருக்க போகிறார் என்பதற்கு அடையாளம். ஆமென். அப்போ அற்புதங்கள் மூலமாக ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வைத்து போகிறார். நிறைய இப்படி இருக்குது பைபிளில். தண்ணீரை திராட்சரசமாக்குனது, இதெல்லாமே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு அற்புதத்தை செய்து அதை ஒரு அடையாளமாக்கி போகிறார். நமக்கு அது பின்னாட்களில் உதவும்படியாக அடையாளமாக இயேசு ஆக்கி போகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த அடிப்படையில் கர்த்தர் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் நமக்கு ஆக்கி வச்சுட்டு போகிறார். அதிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கங்க, 11ஆம் அதிகாரம். இப்போ லாசரு என்கிற ஒருவனை கர்த்தர் நமக்கு அடையாளமாக்குகிறார். என்னமாக்குகிறார்? அவன் மேலே ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த அற்புதத்தை நமக்கு தேவன் அடையாளமாக்கி போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையோதி சொல்லுங்க. நிறைய நேரம் உங்களுக்கு நடக்கிறது கூட அற்புதமாக எடுத்துக்காதீங்க, அது பின்னாளில் நடக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. ஒரு கையளவு மேகத்தை எலியா கண்டான், அது அற்புதம். ஆனால் அதுவல்ல, பெருமழையின் இரைச்சல் ஒரு அடையாளம். அது ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிற ஒரு மழை வரப்போகுது என்பதற்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் அந்த கையளவு மேகத்தை அவனுக்கு என்ன பண்ணார்னா காண்பித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி லாசருடைய விஷயத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்னவா ஆக்கி வச்சிருக்காருன்னா ஒரு அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ லாசரு மரித்து போனான் என்று சொல்லி அவருடைய சகோதரிகள், இயேசு ஒரு 2 நாள் பயண தூரத்தில் இருக்கிறார். இங்கேருந்து 2 நாள் பயணம் பண்ணாதான் லாசரு இருக்கிற ஊருக்கு போக முடியும். அப்போ அவ்வளோ தூரத்தில் ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். இந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் எல்லாம் இயேசுக்கு ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்கள், ரொம்ப நேசிக்கிறவர்கள்.
அப்ப நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் வியாதி, பயங்கர வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த தகவல் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஊர்ல ஒருத்தன் காய்ச்சல் சொல்றதுக்கு முன்னாடி 3 பெட்டியை சேர்த்து கட்டிட்டு இந்தா வர்றேன் அப்படி போய் அடுத்த நிமிஷமே போய் நிற்கிறது. ஊர்ல காய்ச்சல், வயிற்று வலி, குழந்தை பிறந்துச்சு, பேர் வைக்க, ஏதாவது ஒன்றுக்கு சொல்ல வேணாம், அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி வருவோன்ட்டு அடுத்த செகண்டில் போய் ஒரு 4 நாள் அங்கே எல்லாம் கிளம்பிடுறது. இயேசுவுக்கு ரொம்ப பிரியமானவன் யாரு? லாசரு. இப்போ லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான், மரண அவஸ்தையாக இருக்கிறான் அப்படின்னு தகவல் வந்த உடனே இயேசு அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறார். கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுது, இயேசு அதை கேட்டு இந்த வியாதி, மூணாவது வசனம் படிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தார் 2 நாள் தாமதித்தார். அந்த வசனம் படி. மீண்டும் இயேசு பிரதியுத்தரமாக கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் என்ன பண்ணார்னா தங்கினார். எல்லாம் கவனிக்கணும். வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்படின்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட பிறகு அதை கேட்டுட்டு இயேசு இன்னும் 2 நாள் அங்கேயே என்ன பண்ணுகிறார்? தங்குகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. உங்க விஷயம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சும் கர்த்தர் கொஞ்சம் தாமதிக்கிறார், கொஞ்சம் லேட் ஆக்குறாரு. கூப்பிட்ட உடனே வரல, சொன்ன உடனே வரல அப்படின்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆமே. பக்கத்தில் தட்டி தேக்குங்க. தாமதிக்கிறாருன்னா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட பிறகும் மறுபடியும் 2 நாள் தாமதிக்கிறார். அவர் லேட் ஆனது எத்தனை நாள் தான் சொல்லுங்க, வாய் தருது. ஒரு முக்கிய ஏரியாவுக்குள்ள போறோம். லேட் பண்ணது எத்தனை நாள் தான்? 2 நாள். எத்தனை நாள்? 2 நாள். உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு அவர் இன்னும் 2 நாள் அங்கே தங்கினார். ஆமேன். அல்லேலூயா. சரி, அன்பாய் இருந்த ஒரு ஆளோடு ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அதுக்கு பின்னால ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறியா? இயேசு உன் மேல அன்பா இருக்கிறாருன்னு நம்புறியா? நம்பினா உண்மையிலே ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையிலே தாமதமானால், இல்லை 2 நாள் தள்ளி போட்டுன்னு இயேசு இப்படி தள்ளி போட்டாருன்னா அந்த தள்ளி போடுதல் உன்னை அழிப்பதற்காகவோ உன்னை விட்டுட்டேன்றதுக்காகவோ இல்லை. அந்த தள்ளி போடுதல் ஏதோ ஒரு வகையில உன்னை மகிமைப்படுத்துவதற்காக, இந்த பூமி கண்டிராத, இதுவரை பார்த்திராத எதையோ உன்னை உனக்குள் உன் மூலமாக உனக்கு செய்வதற்காக இந்த 2 நாளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் தள்ளி போடுகிறார். இப்ப ஏன் தள்ளி போடுகிறார்? 2 காரணங்கள் இந்த அதிகாரத்திலே இருக்கு. ஏன் ஆண்டவர் தள்ளி போட்டார் அப்படின்னா, 4ஆம் வசனம் படிங்க. இப்ப 4ஆம் வசனம் படிங்க. ஏன் ஆண்டவர் தள்ளி போட்டார் 2 நாள்? இயேசு அதை கேட்ட பொழுது, இயேசு இந்த வியாதியா இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் இவனுக்கு வந்த இந்த வியாதி தேவனுடைய மகிமை அவனுக்குள்ளாக, அவனுடைய வீட்டுக்குள்ளாக, அவன் மூலமாக அந்த பட்டணத்துக்குள்ளாக விளங்கும்படி, அது மட்டுமில்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மகிமைப்படும்படி இவன் மூலமாக, இந்த மரணத்தின் மூலமாக அல்லது இந்த வியாதியின் மூலமாக பரலோகம் ஏதோ ஒரு மகிமையை எடுக்க போகிறது என்பதை அறிந்து இயேசு இன்னும் 2 நாள் என்ன பண்ணுகிறார் என்றால் தாமதிக்கிறார்.
அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, என் மூலம் இயேசு. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? பரலோகம் என் மூலமாய் மகிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. என் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யம் மகிமை அடைய வேண்டும். நான் வாழணும், நான் வாழ்ந்து சாப்பிடணும், சாகணும், அதெல்லாம் தாண்டி என் மூலியமா இந்த பூமியில ஏதாவது ஒன்று நடக்கணும். என் மூலியமா சுற்றி இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்று நடக்கணும். என் மூலியமா என் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த பூமியில கர்த்தர் என் மூலமாக ஒரு அசைவை ஏற்படுத்தணும். அப்படி நீ நம்பினா, மகிமைப்படணும்னு நினைச்சீங்கன்னா, உன் மேல இயேசு அன்பா இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி ஒரு விருப்பத்தை வச்சிருந்தீங்கன்னா, உன்னுடைய காலங்களையும் சமயத்தையும் உன் கையில கொடுக்கல கர்த்தர், அவர் கையில அதை எடுத்துக் கொள்ளுகிறார். அவர் இன்னும் 2 நாட்கள் தாமதிக்கிறார். மரிக்க போகிறார் என்று அறிந்தும், செத்து விடுவார் என்று அறிந்தும் 2 நாட்கள் தாமதிக்கிறார். இந்த 2 நாள் தாமதம் அவனையும் மகிமைப்படுத்துகிறது, அதோட தேவனுடைய ராஜ்யத்தையும் மகிமைப்படுத்துகிறது. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல இந்த வசனத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையில கர்த்தர் எதையாவது, உன் திருமணம், உன்னுடைய குழந்தை பிறப்பு, உன் வாழ்க்கையினுடைய நன்மைகள், உன்னுடைய வரம், உன்னுடைய ஆவிக்குரிய கரிஸ்மாட்டிக் பவர், உன்னுடைய ஊழியம், இதெல்லாம் சம்பாய் வெளியே வருகிற காலம் ஒருவேளை கொஞ்சம் தாமதிக்கிறனா, நம்பு, கர்த்தர் அதிலே ஏதோ ஒரு மகிமையை எடுக்க போகிறார். இயேசு அது மேல ஒரு மகிமையை, பரிசுத்த ஆவியானவர் அது மேல ஒரு மகிமையை, யாருக்கும் நடந்துராத, எங்கும் நடந்துராத, எதிலும் நடந்துராத ஒரு அசாதாரணமானதை தேவன் அதிலே செய்யும்படியாக, முழு பரலோகமும் அதிலே சந்தோஷப்படும்படியாக, முழு பரலோகமும் அதை மகிமையாய் பார்க்கும்படியாக ஏதோ ஒன்றை இயேசு செய்யும்படிக்கு 2 நாள் காலதாமதம். 2 நாள் 2 வருஷமாக இருக்கலாம், 2 நாள் 5 வருஷமாக இருக்கலாம், 2 நாள் 10 வருஷமாக இருக்கலாம். எது உன் வாழ்க்கையில காலதாமதம் ஆகிறதோ அதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதற்குள்ள இயேசு இருக்கிறார், அதுக்குள்ள பிதாவானவர் இருக்கிறார். அவர் அதை மகிமைப்படுத்த போகிறார், அதை அவர் மகிமைப்படுத்த போகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். சிலருடைய லைஃப், சிலருடைய பொருளாதாரத்தை, சிலருக்குள் இருக்கிற ஊழியத்தை, சிலருடைய நன்மைகளை, சிலருடைய திருமணத்தை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்த போகிறார். பரலோகம் அதனால் மகிமைப்பட போகிறது. உனக்கு மட்டுமல்ல, பரலோகம் அந்த சம்பவத்தின் மூலம் ஒரு மகிமையை அடைய வேண்டும் என்று விரும்பினார். தேவன் அதை காலதாமதப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை காலதாமதப்படுத்துகிறார், இயேசு அதை காலதாமதப்படுத்துகிறார். தன்னே சிக்கிற லாசரு அவர் நேசிக்கிறது மட்டுமல்ல, அவனும் அந்த குடும்பமும் அவரை நேசித்தது. தன்னுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்திருந்த நளதம் என்னும் பரிமள தைலத்தை உடைச்சு, எனக்கு எதிர்காலமும் வேண்டாம், எனக்கு சொத்தும் வேண்டாம், எனக்கு பணமும் வேண்டாம், எல்லாம் என் இயேசுடைய காலில் ஊத்துறதுக்கு கூட ஆகாது என்று சொல்லி தனக்காய் சேர்த்து வைத்ததை எல்லாம் அவருடைய சிரசிலிருந்து கால் வரைக்கும் ஊற்றினவள் தான் மரியாள். அந்த குடும்பம் ஏதோ சாதாரணமாக இயேசுவை நேசிக்கவில்லை, தன்னிடம் இருந்ததை எல்லாம் இயேசு மேல ஊத்திட்டு அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னது. ஆமென். அந்த மாதிரி குடும்பம் அது. சாதாரண குடும்பம் இல்லை, வாயின் வார்த்தை இல்லை, சும்மா வெத்து பேச்சு உங்களை நேசிக்கிறேன் அப்படி சொல்லல. அந்த குடும்பம் தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் இயேசுடைய காலில் ஊத்திருச்சு, போட்டுட்டு சொல்லிச்சு, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு பிணைப்பு, அப்படி ஒரு பாண்டு இயேசுவோடு கூட. அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு தான் இயேசு 2 நாள் லேட் பண்றார். சொல்லுங்க, 2 நாள் லேட்டு. எத்தனை நாள் லேட் பண்ணுகிறாரு சொல்லுங்க, வாய் திறன்னு சொல்லுங்க. 2 நாள். அப்ப அந்த 2 நாள் லேட்டு கர்த்தர் மகிமைப்படணும்,
லாசருவும் மகிமைப்படணும். 2 திட்டம். ரெண்டாவது இன்னொரு காரணம், மெயின் காரணம் ஏன் 2 நாள் லேட் பண்ணாரு. 17வது வசனம் படி. 17வது வசனம். இயேசு வந்த பொழுது இங்க பாருங்க, இயேசு எத்தனை நாள் லேட் பண்ணாரு சொல்லுங்க. ஆனா 2 நாள் லேட் பண்ணி 2வது நாள் இயேசு அங்க வந்துட்டாரு. ஆனா இங்க எத்தனை நாள் ஆச்சு கல்லறையில் வச்சு சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ இவன் உடல் நலம் இல்லாமல் இருப்பதையும் இவன் உடம்பு மரித்து கொண்டிருப்பதையும் இயேசு தீர்க்க தரிசனமாக பார்த்து விட்டார். நான் நேற்றுக்கு ஃபுல்லாக யோவான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஃபுல்லாக படிக்க அதை எங்கே பார்த்தாலும் ப்ரொஃபட்டிக்காகவே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாமே இயேசு முன்னாலேயே பார்க்குறாரு, முன்னாலேயே கேட்குறாரு. ஒரு அட்வான்ஸாக ஒரு வியூவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லாத்தையும். அப்போ லாசரு வியாதிப்பட்டது இயேசுவுக்கு தெரியும். அப்புறம் 2 நாள் தான் லேட் பண்ணாரு. 2 நாள் லேட் பண்ணி அங்கே ஊருக்குள்ளே போகும்போது எல்லாம் சொல்கிறாங்க, லாசரை அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆகி போச்சு. அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே லாசரை என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு. இவர் 2 நாள் தான் லேட் பண்ணாரு. ஆள் வந்து இவர்கிட்ட சொன்னப்பவே லாசர் என்ன பண்ணிட்டான் அங்க சொல்லுங்க. ஆள் வந்து தகவல் சொன்னப்பவே லாசர் என்ன பண்ணிட்டான். சொன்னவனுக்கும் தெரியாது, அனுப்பினவனுக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியும். பார்த்துட்டாரு. இங்கேருந்து அங்கே போகிறாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு பார்க்குறாரு. இப்போ அவன் செத்துட்டான், கல்லறையில் கொண்டு வச்சுட்டாங்க. இனி இங்கேருந்து போனாலும் 2 நாள் ஆயிரும். 2 நாள் ஆயிரும். இயேசு தாமதம் பண்ணுகிறார். ஏன்னா யூதருடைய கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு ஆள் செத்தானா அவனுடைய ஆவி அந்த கல்லறையை என்ன பண்ணும்னா சுற்றிக்கிட்டே வரும். 3வது நாள் என்ன பண்ணிடுவான்னா சிலவன் எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் 4 நாள் வரைக்கும் அதை பார்ப்பாங்க, வச்சு பார்ப்பாங்க. பிரேதத்தை வச்சுட்டு எந்திரிச்சு வருவானான்னு பார்த்துட்டு 4 நாளைக்கு அப்புறம் வரலைன்னா அதுக்கப்புறம் சில சடங்குகளை எல்லாம் செய்வாங்க. அப்போ இயேசு பார்த்தா 2 நாள் ஆயிடுச்சு, இவன் செத்துட்டான். கொண்டு வந்த உடனே 2 நாள் ஆயிடுச்சு, செத்துட்டான், வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இயேசு காலதாமதப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாசிங்க 17ஆம் வசனம். 17. இயேசு வந்தபோது இயேசு 2 நாள் தாமதம் பண்ணினார். ஆனால் அங்கே வந்தப்போ எத்தனை நாள் ஆகி போச்சு. அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே லாசர் என்ன பண்ணிட்டான், செத்து கல்லறையில் கொண்டு அவனை வச்சாச்சு. ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு தன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறார். லாசர் சாகிறதையும் அங்கே கல்லறையை வைக்கிறதெல்லாம் இயேசு பார்க்குறாரு. இங்கே கூட இருக்கிறானுங்க பாருங்க, ஒரு 12 பேர். இவனுங்க அப்பப்போ இப்படி பயங்கர விசுவாசத்தில் நல்லா வருவானுங்க, அப்பப்போ கொஞ்சம் விசுவாசத்தில் என்ன ஆயிடுவானுங்கன்னா டவுன் ஆயிடுவானுங்க. அப்போ இவனுங்களையும் இந்த சம்பவத்தின் மூலம் விசுவாசத்தில் கொஞ்சம் பலப்படுத்தணும். அல்லேலூயா. வாசிங்க 11ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிங்க. இவர்களை சொன்னிய பின்பு நோக்கி இப்போ இயேசு இங்க 2வது நாளே சொல்றாரு, தகவல் சொன்னவனையே சொல்றாரு, சிநேகிதனாகிய லாசரு என்ன ஆயிட்டாப்பா, நித்திரை அடைச்சிட்டா, நான் போய் அவனை எழுப்பணுங்கிறார். அவர் பார்த்தது, இயேசு பார்த்தது, அவன் செத்து அடக்கம் பண்ணுறதை பார்க்குறாரு. ஆனால் இவனுக்கிட்ட சொன்னால் இவனுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே போய் தான் கல்லால் அடித்து துரத்தி விட்டுருக்கானுங்க, வரமாட்டானுங்க, நான் வரல நீங்கள் போங்கன்றுவானுங்க. அதனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா நித்திரையாக இருக்கிறான் அப்படிங்கிறாரு. நான் போய் அவனை எழுப்ப போகிறேன். நீ தூங்கிட்டு இருக்க அவனை எழுப்புறது பெரிய விஷயமா என்ன? அதுக்கு இயேசு போய் எழுப்பணுமா என்ன? இயேசு சொன்னது அவனுக்கு விளங்கலை. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் செத்துட்டான்றதை மறைமுகமாக சொல்லுகிறான். அடுத்த வசனம் படிங்க. நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர்
எதை பற்றி சொன்னாரு? அவன் செத்து போனதையும் மரணம் அடைந்தையும் இயேசு தன்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்த்து அப்படி சொன்னார். லாசரு செத்துட்டாப்பா, செத்துட்டான்னு சொல்லாம அப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. இவனுக்கு புரியல. அப்போ ஓப்பனாகவே சொல்றாரு, இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார். ஆவிக்குரிய உலகம் வேற, காண்கிற உலகம் வேற. பக்கத்தில் பாசல் ஆவிக்குரிய உலகம் வேற. இயேசு ஒருவேளை பார்த்தது அவன் தூங்கின மாதிரி பார்த்துருப்பாரு. ஆனால் அவருக்கு புரிஞ்சிருச்சு தூக்கம் இல்லை. இந்த வியாதியில் அவன் அப்படியே அசையாமல் படுத்துருக்கிறத பார்த்தவொடனே இயேசு சொல்லிட்டார், ஆள் அடித்து போயிட்டான், ஆள் போய் சேர்ந்துட்டான், கல்லறையில் வச்சுட்டானுங்க, லாசரு மரித்து விட்டான் அப்படின்றத பார்த்த உடனே பிதாவானவர் இயேசுவுக்கு இன்னொன்றையும் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறான் என்றால், இயேசு எப்பவுமே சொல்றார், என் பிதாவானவர் செய்ய குமாரனானவர் எவனை காண்கிறாரோ அவைகளே அல்லாமல் வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். இப்போ இந்த காட்சியை இயேசு பார்த்த உடனே இது கூட இன்னொன்னையும் பார்க்குறாரு. இந்த லாசரு செத்து போய் உள்ள வச்சவனை நான் போய் எழுப்ப போகிறேன். பிதா சொல்லியிருப்பாரு, இயேசுவே போங்க, லாசரு செத்துட்டான், இது ஒரு சான்ஸ் நமக்கு, இந்த ஊரையும் பட்டணத்தையும் பிடிப்பதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு, அதனால உடனே போகாதீங்க, ஒரு 2 நாள் லேட்டாக போங்க, நான் மகிமைப்பட போகிறேன் இந்த மரணத்தின் மூலம் என்று இயேசுவுக்கு சொல்லி இயேசு சொல்லுகிறார், 4 நாள் ஆயிடுச்சு, அவன் செத்து போயாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு என்பதை இயேசு தன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் கண்டு இப்போ சொல்றாரு, வாங்க போகலாம், இப்போ நம்ம கிளம்பி போகலாம் என்றுக்கிறார். அவங்களெல்லாம் கிளப்பிக்கிட்டு இயேசு இங்கேருந்து போகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, திருப்பியும் சொல்லுகிறேன், அவர் அறியாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது. உனக்குள் நடக்கிறது எல்லாம் அவர் அறிந்தே நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நல்லது நடக்கும், அப்போ கையை கொட்டி ஆடுவேன். சில நேரம் கெட்டது மாதிரி நல்லது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கெட்டது மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் கூட எடுக்கும். அதுவும் அவர் கையில் இருக்கும் பொழுதுதான் நடக்கிறதுன்னு சொல்லி நீ அதை ஏற்றுக்கொண்டால் பின் நாட்களில் பெரும் மகிமையை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. யோசேப்புக்கு கெட்டது நடந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது கெட்டது இல்லை, கெட்டது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கெட்டதுக்குள்ள பெரும் நல்லதை கர்த்தர் ஒளித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. லாசருக்கு அதுதான் நடக்குது. சிநேகிதன், பிரியமானவன், ரொம்ப அன்பானவன். அந்த ஊரில் எங்கே போனாலும் இயேசு லாசர் வீட்டில் தான் தங்குவார், சாப்பிடுவார், அந்த சகோதரிகளோடு இருப்பார், நல்ல உறவில் இருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், செத்து போயிட்டான், நித்திரையாக இருந்தான், அதெல்லாம் புரியலை. கடைசியில் சொல்றார், செத்து போயிட்டான், வாங்க போய் அவனை போய் எழுப்ப போவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ சீஷர்கள் அடுத்த வசனத்தை சொல்லுகிறானுங்க, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த மிராக்கலை பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, டேய் நான் அங்கே இருந்திருந்தேன்னா தலைவலி வரும்போதே அவன் தலையில் கையை வச்சுருந்தானா அவன் சுகம் ஆகியிருப்பான், வயிற்று வலி வந்தப்போ அவன் வயிற்றில் கையை வச்சுருந்தானா சுகம் ஆகியிருப்பான், வைரஸ் காய்ச்சல் இருந்து இப்படி தொட்டேன்னா சுகமாகிருப்பான். அப்போ உனக்கு என்ன தெரியும், இவர் வழக்கமாக இப்படி தான் சுகமாக்குவார், பேயை துரத்துவார், பிசாசை துரத்துவார், தொட்டோன்னா சுகமாகிடும், உனக்கு அப்படி ஈஸியாக போயிடும். ஆனால் இப்போ நாங்கள் இல்லாமல் இருந்தோம்ல, அதனால் அவன் செத்துட்டான், செத்தவனை கொண்டு கல்லறையில் வச்சுட்டாங்க, கல்லையை வச்சு மூடிட்டாங்க, அதனால் நான் இப்போ அவனை போய் எழுப்ப போகிறேன், என் பிதாவானவர் அவனை எழுப்பும்படி எனக்கு உத்தரவு கொடுத்து விட்டார், நான் எழுப்ப போகிறேன், அதனால் உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் எந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லட்டா ஒரு தீர்க்க தரிசனம், ஒருவேளை உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்போது உன் சொந்தங்கள் எல்லாம் அப்படி கையை கட்டி சிரிச்சு அப்படிம்பா. ஒருவேளை உனக்கு இடுக்கண்கள் நடக்கும் பொழுது அந்த இடுக்கண்களிலே நீ அழிஞ்சு போகாம அந்த இடுக்கண்ணை கர்த்தர் அற்புதமாய் மாற்றும் பொழுது, பார்க்கிற அடையாளமாய் மாற்றும் பொழுது, உன் சொந்தக்காரன், பந்தக்காரன், உன் உறவுகள், உன்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் விசுவாசிக்கும் படிக்கு கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமாக, உன்னை ஒரு அற்புதமாக, உன்னை ஒரு அடையாளமாக இந்த
இந்த பூமியில உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமாக்குவார், உன்னை ஒரு அற்புதமாக்குவார், உன்னை ஒரு மகிமையாக்குவார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இந்த திருப்பூருக்கு நீங்க வர்றீங்க, இந்த ஊர்ல வந்து வேலை செஞ்சு ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு காரு எல்லாம் வாங்கி நீ நல்லா வாழும்போது அவன் உன்னை பார்த்து சொல்லுவான், அவன் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டான், நீ கர்த்தரையே தெய்வமா ஆராதிச்சிருப்ப. அவன் உன்னை பார்த்து சொல்லுவான், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நான் எத்தனையோ வருஷம் வேலை பார்த்தேன், எத்தனையோ வருஷம் சம்பாதிச்சேன், எத்தனையோ வருஷம் போனேன், என்னால எதுவும் பண்ண முடியல, ஆனால் உன்னோடு கர்த்தர் இருக்கிறபடினாலே இந்த செழிப்பில் நீ வந்த, இந்த நன்மையில நீ வந்த என்று உன்னை பற்றி மற்றவர்களெல்லாம் சொல்லும்படிக்கு கர்த்தர் உன்னை மகிமையாக மாற்றுவார். அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள உன்னை கொண்டு போறதுக்காகவே கர்த்தர் சிலதை காலதாமதமாக்குகிறார். உன்னை சுத்தி இருக்கவெல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும். அது லேசா வந்தா அவன் ஆச்சரியப்பட மாட்டான், மகிமையா மாற்றணும். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு கர்த்தர் கொஞ்சம் 4 நாள் ஆகட்டும் தள்ளி போடுகிறார். இப்போ சொல்றாரு, நாங்கள் இருந்திருந்தேன்னா லாசர்வை தொட்டு உடனே சுகமாக இருப்பேன், ஆனால் நாங்கள் இல்லாததுனால நல்லது, நீங்களும் இதை விசுவாசிப்பதற்கு இது ஏதுவான ஒரு சம்பவமாக மாறிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. கையை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், வாயில் ஒரு அறிக்கை பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய தாழ்வு நிலை, என்னுடைய தாழ்ந்த சூழ்நிலை, என்னுடைய கடினமான சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள், என்னுடைய இரக்கமான சூழ்நிலைகள், என்னுடைய காலதாமதங்கள், அது அழிவுக்கல்ல. என்னை சுற்றி இருக்கிற பலரும் இயேசுவை நம்பும்படிக்கு, என்னை சுற்றி இருக்கிற பலருக்கும் அது ஒரு அற்புதம் அடையாளமாக மாறுவதற்கு கர்த்தர் என்னை அந்த பாதையின் வழியாக கொண்டு போகிறார். அந்த ரூட்டுக்குள்ள இயேசு என்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், போலாம். லாசரு இறந்துட்டான்றது ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. கல்லறையில் வச்சுட்டாங்கன்னு ஏற்கனவே அவர் தன்னுடைய ஆவிக்குரிய புலன்களால் அவைகளை பார்த்து விட்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டார். பார்த்துட்டு அவர் காலதாமதமாக போகிறார். அவர் பார்க்காம காலதாமதமாக்கல, பார்த்துட்டு காலதாமதமாக்குகிறார். சொல்லுங்க, பார்க்காம தெரியாம காலதாமதமாக்கல, பார்த்துட்டு அதை இன்னும் இருக்கிறத விட பயங்கர மகிமைக்குள்ள கொண்டு வரதுக்காக காலதாமதமாக்குகிறார். காலதாமதமாக்கிட்டாரு. இப்ப சொல்றாரு, வாங்க போகலாம், புறப்பட்டு போகலாம். ஆண்டவர் போகிறார். அடுத்து 21, 22 இன்னொரு சம்பவம் கூட அந்த ஊரில் நடக்கணும், அதையும் சொல்லுகிறார். 11ஆம் வசனம், 21வது வசனம், 11, 21, 32, 37 3 வசனம். வந்து எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அடுத்து இப்பொழுதும் 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து எல்லாம் இதையே தான் சொல்றான் பாருங்க. நீங்க எங்க இருந்ததுதா என் சகோதரன், நீ சொல்லுவல்ல, அழும்போது பிரச்சனை வரும்போது, இயேசுவே கண்ணு இருக்கா பார்க்கறதுக்கு, நீ பார்த்துருந்தீங்கன்னா இது நடந்திருக்குமா? அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறார். உன்னை கேவலமாக ஒருத்தன் பேசி உன்னை அசிங்கப்படுத்தும் போது பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. உன் மேலே பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது அவர் பார்க்காம இல்லை, அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனாலும் வெயிட் பண்ணுறார். இருறா கொஞ்ச நாள் ஆகட்டும், இது குளோரிஃபை ஆகணும். இது இப்படியே ஒரு ரிவைவலை கொண்டு வந்தேன்னா அது சாதாரணமாக வந்த மாதிரி ஆயிரும். இல்லை, இது வேற லெவலுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரணும், வேற லெவலுக்கு ஒரு மூவை கொண்டு வரணும். வெயிட் பண்ணு. எல்லாம் ஆண்டவர் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவளும் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் தம்பி இப்படி ஆயிருக்கவே மாட்டான் அப்படி சொல்றான். அடுத்து 37 அவர்களில் சிலர், அப்ப அந்த ஊருக்குள்ள இருந்த சிலர்
குருடனுடைய கண்களை அவனுங்க எல்லாம் ஊருக்குள்ள என்ன பேசுறானுங்கன்னா, இவர் எப்ப அந்த ஊருக்குள்ள போனாலும் பெத்தானியாவில் ஒரு அற்புதத்தை செய்யாம வரவே மாட்டாரு. ஊருக்குள்ள போன உடனே ஜனங்கள் கூடி வந்துருவாங்க, வியாதியஸ்தர்கள் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதங்கள் நடக்கும். அங்கே இதை பல பேர் பார்த்துருக்காங்க ஊருக்குள்ள. இப்போ அவர்கள் சிலர் அந்த ஊருக்குள்ள சில குருட ரெடியானா நோய் சுகமானவன் எல்லாம் இருந்தால் அதை பார்த்தவன் நடந்தவன் எல்லாம் இருக்கிறான். அவனுங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவர் சில குருடனுடைய கண்களை இவர் திறந்தார். இவர் இந்த ஊரில் இருந்திருந்தா இந்த லாசர்வையும் சாக பண்ணாம இருக்க முடிந்திருக்கும் என்று அங்கே இருந்த சில பேர் ஊருக்குள்ளே இருந்தவரெல்லாம் சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லட்டும்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லட்டும் சொல்லுங்க, எல்லாம் பேசட்டும். பேச விடு, சொல்ல விடு சொல்லுங்க, பேச விடு, சொல்ல விடு. அவன் எவ்வளவு சொல்றானோ எவ்வளவு பேசுறானோ அதுக்கு மேல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவன் பேசுறதுக்கு மேல, அவன் சொல்றதுக்கு மேல, அவன் நினைக்கிறதுக்கு மேல ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலை உனக்கு செஞ்சு வச்சிருக்கிறாரு. சம்பந்தமே இல்லாத, 5 பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத, கர்த்தருக்காக அர்ப்பணிக்காத, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு எதுவும் கொடுக்காத, வாழ்க்கையை கொடுக்காத, பணத்தை கொடுக்காத, பொருளை கொடுக்காத, ஜெபத்தை கொடுக்காத, எதையும் கொடுக்காத சில பருதலையெல்லாம் ஊருக்குள்ள உன்னை பற்றி பேசிட்டு இருந்தா, பேசினவனை விட உனக்கு செய்ய போகிறது பெரியதா இருக்கும். பேசினதை விட, அவன் சொன்னதை விட கர்த்தர் வாழ்க்கையில செய்கிறது மகிமையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும், உயர்ந்தவைகளாக இருக்கும். பேசட்டும் விடு, பேசட்டும் விடு. கர்த்தர் செய்ய போகிறது பெரியது, அவர் செய்ய போகிறது உன்னதமானது, அவர் செய்ய போகிறது உயர்ந்த விஷயம். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. எல்லாம் சொல்றான், அவளும் சொல்றான், மார்த்தாள் சொல்றா, மரியாள் சொல்றா, ஊருக்குள்ள இருந்தவன் எல்லாம் சொல்றா, இவர் இருந்திருந்தா, இவர் இருந்திருந்தா. அப்ப என்னங்க சார், இவர் இல்லை, ஆண்டவர் அவங்களோட இல்லை. ஆண்டவர் அவரோட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆண்டவர் அவங்க கூட இருந்தா இப்படி எல்லாமா நடக்கும்? ஏய், ஆண்டவர் அவங்க கூட தான் இருக்கிறாரு. உன் கண்ணுக்கு தெரியல, அவர் கண்ணில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் வேறொரு மெகா திட்டத்தோடு இருக்கிறார். பூமியில் இதுவரையும் நடந்திராத ஒரு புதிய காரியத்தை பெத்தானியாவில் ஆண்டவர் செய்யணும். பெத்தானியாவில் கண்ணை திறந்தாரு, பெத்தானியாவில் முடவனை நடப்பித்தாரு. ஆனா பெத்தானியாவில் இதுவரைக்கும் செத்து போனவனை உயிரோடு எழுப்பல. இயேசு இந்த சபையை கொண்டு மரித்து போனவனை உயிரோடு எழுப்பணும். அப்படி ஒரு திட்டம் இருந்தா காத்திரு, பொறுமையா இரு, வெயிட் பண்ணு. கர்த்தருடைய திட்டம் காலதாமதம் ஆகுதுன்னா அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வெயிட் அண்ட் சீ, பொறுமையா காத்துட்டு. கர்த்தருக்கு ஒரு பெரும் திட்டம் இருக்கிறது. இதுவரைக்கும் கண்ணை திறந்தாரு, முடவனை நடக்க வச்சாரு, கை சூம்புனவனை ரெடி பண்ணாரு. இன்னொரு பெரும் திட்டம் கர்த்தர்ட்ட இருக்குது. இதுவரைக்கும் பெத்தானியாவில் செய்யாதது இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சிலர் மேல சொல்லுகிறேன். இதுவரைக்கும் உன் குடும்பத்தில் நடக்காதது, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடக்காதது, இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்காத ஒன்றை கர்த்தர் உனக்காக செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருந்தால் காலதாமதம். வெயிட் பண்ணு, பரிசுத்த ஆவியானவர் செய்ய வல்லவர். காலதாமதம் அழிவுக்கானதல்ல, மகிமைக்கானது, மகிமைக்கானது, மகிமைக்கானது. பெத்தானியாவில் இதுவரையும் நடக்காதது ஒன்று நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அருள்புரத்தில், திருப்பூர்ல இதுவரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் நடக்கணும்னா ஊர் ஒன்ன பேசணும், உலகம் ஒன்ன பேசணும், உன்னை காரி துப்பணும், எல்லாம் நடக்கணும். ஏன்னா இதுவரையும் பூமி கண்டிராத சிலதை உன்னை கொண்டு, ஒரு குடும்பத்தை கொண்டு, சபையை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் அவருடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, எல்லாம் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எதையும் அவர் பார்க்காம இல்ல, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே கர்த்தர் காலத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்காக நீ செய்து வைத்திருப்பதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் அது
தோன்றவும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க இந்த வசனத்தை. எனக்காக, என்னுடைய லைஃபுக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக நீர் செய்து வைத்திருக்கிற திட்டத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் இதுவரைக்கும் அது தோன்றவும் இல்லை. புதியது ஒன்றை எனக்காக செய்ய போகிறீரப்பா. பெத்தானியாவில் ஒரு டெட் ரைசிங் நடக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். காய்ச்சல்காரனை சுகமாக்குறதோ, குருடனை பிறக்கிறதோ, முடவனை நடப்பிக்கிறதோ எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஊரே கலங்குற மாதிரி ஒரு அற்புதத்தை பெத்தானியாவில் கர்த்தர் செய்யணும். அது யாரு? சிநேகிதன் மூலமாக அதை கொண்டு வரணும். ரோட்டில் போகிறவன், பேசுகிறவன், தருதலைகள் மூலமாக கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். யாரை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரோ, யாரு கர்த்தரை அதிகமாக நேசிச்சு இப்படி பிடிக்கிறாங்களோ அவர்களை தான் அசாதாரணமான அற்புதங்களுக்கு கர்த்தர் கைகளிலே எடுக்கிறார். கைகளிலே எடுக்கிறார். நம்ப, உனக்கு சொல்லுகிறேன், நீ ஆண்டவரை 100% நேசிச்சைனா, நம்பினா, அற்புதத்துக்காக தேவன் எடுக்கிற ஆளு நீதான். நீதான் கர்த்தருடைய அற்புதங்களுக்காக, அவருடைய அடையாளங்களுக்காக பூமியிலே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படி அவர் எடுக்கிற ஒரு கதாபாத்திரம் நீதான். 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 நீ தேவனை நேசிக்கிறதுனால, அவர் மேல அன்பா இருக்கிறதுனால, அன்பில்லாதவன் அவர் எடுக்கிறது இல்லை, அறகுறையானவனை எடுக்கிறது இல்லை, உட்கார்ந்து எந்திரிச்சு போறவனை அந்த விஷயத்துக்காக எடுக்கிறது இல்லை. அவர் மேல் யார் ஒருவன் அதிக அன்பை வைக்கிறானோ அவனையே அந்த காரியத்துக்காக கையில் எடுக்கிறார். அவனையே கையில் எடுக்கிறார். ஏன் லாசருவை எடுத்தார்? கர்த்தரை நேசிக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எப்படி நேசிக்கிறான்? தன் எதிர்காலத்துக்காக சேமித்து வைத்திருந்த எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். அவன் அப்படி நேசிக்கிறான் ஆண்டவரை. வாயில வடை சுடுறவன் இல்லை அவன். அவன் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை கையில் எடுக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிறாரு. இருண்ட காலத்தை பற்றி கவலைப்படாத. இருண்ட சூழலை பார்த்து பயப்படாத. இருண்ட பிசாசின் திட்டங்களை பார்த்து பயப்படாத. கர்த்தர் உனக்கான மகிமையானவைகளை திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற மகிமைகளை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிசாசு போடுற திட்டத்தை விட தேவன் உண்மையில போடுகிற திட்டம் பெருசு. அது சின்னதில்லை, பெருசு. அதை கர்த்தர் மகிமையாய் மாற்ற ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.